வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குண்டு குண்டு பால் பணியாரம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சூப்பரான பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் வெள்ளை உளுந்து, இது ரெண்டையும் ஈக்குவலான அளவு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிக்கணும். சுத்தமாக அழுக்கே இல்லாமல் நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் பணியாரம் அழகாக வெள்ளையாக உருண்டையாக எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும். சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா 2 மணி நேரம், 2 இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின உடனே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நல்லா சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காயை தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூப்பராக பாலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு தேங்காய் பால் செம்மையாக ரெடி ஆயிரும். நல்லா ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கமகமான வாசமாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஊற வச்சிருந்த அரிசியையும் உளுந்தையும் நல்ல அருமையான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு அள்ளி அப்படி எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் அழகாக உருண்டையாக வரும். நம்ம கையில் கூட போட்டுக்கலாம், இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். கொட்டாச்சியில் கூட ஓட்டை போட்டு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கையிலேயே போடுவோம். இப்போ எண்ணெயை காய வச்சு பணியாரங்களை பொரித்து எடுக்குவோம். இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சு தயாராக இருக்குது. நம்ம மாவை எடுத்து சின்ன சின்ன பணியாரங்களாக போட்டுக்கலாம். மாவை நைஸாக அரைக்கலைன்னா பணியாரங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அரிசியோ உளுந்தோ நல்லா கலந்து விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அழகாக உருட்டையாக சூப்பராக வருது நம்மளோட பணியாரம்லாம். மீடியமாக இந்த அளவுக்கு உருண்டையாக போட்டுட்ருக்கேன். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப கலர் மாற விடாமல் இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் போதே பணியாரங்களை எடுத்துடணும். நம்மளோட பணியாரங்கள்லாம் நல்ல குண்டு குண்டா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரியே நமக்கு தேவையான அளவு பணியாரங்களை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது, நம்மளோட பணியாரங்களும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா கூட நல்லா செம்ம கூலிங்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரங்களை இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வச்சுட்டோன்னா இந்த பணியாரம் ஃபுல்லாக அந்த தேங்காய் பாலை உறிஞ்சிட்டு செம்ம டேஸ்ட்டாக ஊறி சாஃப்டாக நல்லா வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சுட்டோன்னா இந்த பணியாரம் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ண போகும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற போட்டுட்டு அப்படியே பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம போட்ட பணியாரங்கள்லாம் நல்லா பாலை குடிச்சிட்டு ஊறி குண்டு குண்டாக வந்துட்டாங்க. நம்ம அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட அருமையான பால் பணியாரம்லாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.